வணக்கம். எல்லாருக்கும் வாராகியம்மோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மளே எப்போ இருப்போம்னா தொடர்ச்சியா ஏமாந்து போறோம் பார்த்தீங்களா? இவனை நம்பினேன் ஏமாத்திட்டான், அவனை நம்பினேன் ஏமாத்திட்டான், இல்லை சூழ்நிலை ஏமாத்திடுச்சு, ஏதோ ஒன்று மொத்தத்தில் தொடர்ச்சியா ஏமாந்துட்டு இருந்தா நம்ம மேலே நமக்கு வெறுப்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவனால பிழைக்க தெரியாதவன், நீ எவ்வளோ திறமையான ஆளாக இருந்தாலும் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் ஏமாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம மேலே எல்லாத்துக்குமே ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். சரிங்களா? அப்போ பாருங்க, யார் ஏமாற மாட்டாங்கன்னா ஒரு 3 வகையான மனிதர்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு அப்படின்னா அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன கதையை நம்ம சொல்லிடுவோம். ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் இல்லை, ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிறது ஒரு எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கிராமம், நகரம் எல்லாத்துக்கும். ஒரு திருடன் என்ன பண்றான்னா, ஒரு அற்புதமா திருடக்கூடிய ஒரு நபர், அதாவது ஒரு தடவை கூட மாட்டினதில்லை அந்த மாதிரி வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா திருடிட்டு இருக்காரு. ஆனா யாருக்கையும் மாட்டினதில்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்துவாரு, எந்த பிரச்சனையுமே வராது. அவன் அந்த அளவுக்கு அவன் நல்லவன் தான் நம்புவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்றான், அந்த ஊரை பார்த்துட்டு இந்த ஊர்ல எப்படியாவது திருடணும் இல்லைன்னா ஏமாத்தணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு போறான். போயிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றான். அந்த ஊர்ல ஒரு ரூபாயை திருட முடியல, யாரும் ஏமாற்ற முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் போய் உக்காந்துட்டான். என்னடா இது, இந்த ஊரில் இருக்க ஒருத்தனை கூட ஏமாற்ற முடியல, நம்ம என்னடா நம்ம அந்த அளவுக்கு நம்ம திறமை இல்லையா, நம்ம அவ்வளோ ஈஸியான ரொம்ப நம்ம திறமையான ஆள்னு நினச்சோமே, நம்மக்கிட்ட இப்போ அந்த திறமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த திருடன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காப்புல. ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கான். ஒத்த ரூபா கூட ஏமாற்ற முடியும் அப்படின்னு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரசு அந்த ஆலமரம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரம் பேசுது. என்னப்பா நீ நினச்ச மாதிரி எதுவுமே செய்ய முடியலையா அப்படின்னோடனே பார்க்குறான், என்னடா இது மரம்லாம் பேசுது அப்படின்ட்டு. ஆமாம், நான் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ரூபாயாவது திருடணும்னு பார்த்தேன், இல்லை ஏதாவது கொஞ்சமாவது ஏமாற்றணும்னு முயற்சி பண்ணேன், கடைசி வரைக்கும் முடியல. அப்போ அவர் சொல்லுது, நீங்கள் ஏன் இவங்களை ஏமாற்ற முடியலன்னு உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறது. ஆமாம் அப்படின்னோடனே அந்த மரம் சொல்லுது, 3 வகையான மனிதர்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் அந்த மரம் சொல்லுது, நான் ஒரு சின்ன ஒர்க்கு கொடுக்குறேன், ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன், நீ அதை செஞ்சுட்டேன்னா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படி. சரின்னு ஒத்துக்கிறான். நீ என்ன பண்ணுற, நேராக நீ இல்லை ஏமாத்தம்லன்னு அந்த ஊருக்கு போ. சரியா? அங்கே பானை ஜாடிலாம் ஒரு நபர் செஞ்சு வித்துட்ருக்கார். அந்த நபர்கிட்ட போய் புகழ்ந்து பேசி ஒரு 50% ரேட் கம்மி பண்ணி வாங்கிட்டு வா. ஒன்று. இன்னொன்று, அவசரப்படுத்தி ஒரு கண்ணாடி கல்லை விலை உயர்ந்த கல்லுன்னு சொல்லி நீ ஏமாற்றி வித்துட்டு வரணும், அவசரப்படுத்தி ஒருத்தரை அப்படின்னு அந்த மரம் சொல்லு. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோகத்தால் வீழ்ந்திருப்பாங்களே, துரோகத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனமுடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க கிட்ட நண்பனா பேசி நண்பனா மாறி நீ ஏதாவது பணத்தையோ இல்லை வேற ஏதாவது பொருளையோ ஏமாற்றி வாங்கிட்டு வந்துடணும். இந்த 3 வேலையை நீ செஞ்சுட்டேன்னு சொன்னால் உனக்கு என்னன்னு சொல்கிறேன், பதில் சொல்கிறேன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நமக்கு என்னடா ஒரு சாதாரண விஷயம், எதுவும் யாருக்கிட்ட போகணுன்னு வேற மரம் சொல்லிடுச்சு, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவர் நேராக போகிறார். போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண் பானை அப்புறம் ஜாடி இதெல்லாம் வச்சுருக்க போயிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். ஐயா, உங்களை மாதிரி இந்த உலகத்திலே செய்ய ஆள் இல்லைங்க, நீங்கள் பெரிய ஆளுங்க அப்படி இப்படின்னு என்னென்ன பேசணும் அவ்வளோ பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா 1 ரூபா கூட குறைக்க முடியாது. என்னடா இது, இவன் ரேட்டே குறைக்க மாட்டேங்கிறானேன்னு அவங்களுக்காக சரியான வருத்தம். எப்படி பேசினாலும் எவ்வளவோ புகழ்ந்து பேசலாம், 1 ரூபா கூட குறைக்கல. தொழில் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியல. 2வது ஆள்கிட்ட போகிறேன். சரிங்களா? போயிட்டு ஒரு கண்ணாடி கல் வச்சுருக்கான். அது ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர்கிட்ட போய், ஐயா, இந்த விலை உயர்ந்த கல், இந்த கல் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. சரிங்களா? இது அரபு நாட்டிலேருந்து வந்திருக்கு. இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் கையில் இருக்கும், இதுக்கப்புறம் இன்னொருத்த கைக்கு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட வாங்க முடியாது. இது எங்கேயும் யார் கை பயங்கரமாக பில்டப் பண்ணி பேசலாம். அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட அவசரப்படுத்துறதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல, ரொம்ப நிதானமாக இருக்கார். அப்படியா, இது எங்கேருந்து வாங்கினீங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா, என்ன விலைக்கு வாங்கினீங்க, இது எங்கேருந்து தோண்டி எடுத்தது, இதோட வரலாறு என்ன அப்படின்னு அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களோடைய கடைசி வரைக்கும் அந்த கல்லை இவன் அவசரப்படுத்தினா அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் செக் பண்ணணும்,
நம்ம நாளைக்கு நம்ம நண்பர்கள் வருவாங்க, அவங்க வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் நாளைக்கு வாங்க வாங்கிக்கலாம். இல்லை இல்லை இன்னைக்கே வாங்கி ஆகணுங்க, இல்லைன்னா என்னால் நான் இருக்க முடியாது, நான் இப்போ கிளம்பணும், நான் இது வந்து நாளைக்கு இன்னொருத்திட்ட கொடுத்துருவேன். சரிங்களா, இன்னைக்கு என்னால் விற்க முடியலன்னா நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போயிடும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் எப்பயாவது இருக்கும்போது வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப கூலாக பேசுகிறாப்புல. இப்போ நான் டென்ஷன் ஆகி வந்துட்டான். சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, மூணாவதாக ஒரு நபரை போகிறார். அவர் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா துரோகத்தினால ரொம்ப நொந்து போயிட்டார். நம்ம நண்பன் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். அதாவது என்னன்னா ஏமாத்திட்டு போயிட்டான் ஒருத்தன். அவங்க கிட்ட போயிட்டு, அதாவது பார்ட்னரு ஏதோ வேற ஏதோ ஒரு இது பண்ணிட்டு போயிட்டார். அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப மனது உடஞ்சி உட்காந்துருக்கான்னு வைங்களேன். ஏதோ ஒரு நண்பரோடைய துரோகத்தினால கொஞ்சம் மனம் உடஞ்சு இருக்கார். அவங்ககிட்ட போயிட்டு, பார்த்தீங்களா உங்கள் நண்பர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருப்பேன், உங்களுக்கு என்னென்ன செய்யுமோ எல்லாம் பக்காவான செய்வேன், என்னென்னமோ சொல்கிறேன். அவர் கொஞ்சம் கூட அசரலை. சரிங்களா, அது நண்பனை எதுவே மாட்டேங்கிறார். என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கடைசியில் திரும்பி அந்த மரத்துக்கிட்டே வராரு. அப்போ வந்து என்னப்பா, நான் சொன்ன 3 வேலையை முடிச்சிட்டேன், ஒரு வேலை கூட என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நீ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்னங்கிறத யாரை ஏமாற்ற முடியாது, அதை சொல்லு, முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. அந்த மரம் சொல்லுது, அட முட்டா பையில, நான் சொல்றதை விட நீ அனுபவிக்கணும்னு தான் அந்த 3 பேர்த்துக்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன், இது இப்போ இன்னும் கூட அவனுக்கு தெரியல அப்படின்னா, அப்பயும் அவனுக்கு தெரியலங்கண்ணா, என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் சொல்லுது, நீ முன்னாடி போன பார்த்தியா, எவ்வளோ புகழ்ந்து பேசினாலும் அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகாமல் அந்த ரேட்டை குறைச்சே தரல பற்றி 1 ரூபா கூட, அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு அடிமையாகாமல் இருக்காங்க பாரு, எந்த சூழ்நிலையும் அவங்கள ஏமாற்றவே முடியாது. சரியா, 2வது போய் ஒரு நபரை பார்த்த பார்த்தியா, அவசரப்படுத்தி எப்படியாவது இது வித்துணும்னு பார்த்தேன், அவர் ஏதாவது கண்டுக்கிட்டாரா, எந்த சூழ்நிலையும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கான் பாரு, அவனையும் நீ ஏமாற்றவே முடியாது. 3வதா நீ போன பாரு, ஒரு துரோகத்தில் வீழ்ந்து கிடக்கும்போது நம்ம ஒரு நண்பனை போய் நடிச்சு ஏமாத்தணும்னு நினைக்கும் போது அவன் அதை செய்யலை. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நிதானமாக இருக்கார், ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார் நண்பனா. ஒரு துரோகம் நடந்தும் அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவ்வளோ ஈஸியாக யாரையும் நண்பன் ஏற்றுக்க மாட்டான். அப்பேற்பட்ட, அதாவது உங்க மேலே நம்பிக்கை வச்சா தான் ஏமாற்ற முடியும், அவர் தான் வைக்கவே இல்லையே. அப்படி அந்த மாதிரி எளிதில் ஒருத்தரை வந்து நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி துரோகத்தில் விழுந்துக்கும் போது கூட ஒருத்தன் வந்து நிதானமாக இருக்கானா, அதாவது நம்பிக்கை வைக்கிறதுல ரொம்ப பார்த்து இவன் சரியாக வருவானா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கலாம் பாருங்க. நிதானமாக நீ அவனையும் ஏமாற்ற முடியாது, இந்த 3 வகையான மனிதர்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அந்த மரம் சொன்னிச்சு. அப்புறம் அந்த திருடன் வந்து கிளம்பிட்டாருன்னு வைங்களேன். இப்போ நம்மளில் எத்தனை பேர் இப்படி இருப்போன்னு பாருங்களேன். புகழ்ந்து பேசினா ஆகா அந்த தம்பி நல்ல தம்பின்னு கொடுத்துருவாங்க, இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுத்தி நிறைய ஏமாந்துருக்கவங்க நிறைய பேர்த்த பாருங்க, அவசரப்படுத்தி தான் பணத்தை ஏமாத்திருப்பாங்க. இன்னைக்கு கொடுத்தாதான் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்தால் தான் டபுள் ஆகும், அப்படி எதையும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படி தான் ஏமாற்றுவாங்க. அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், இந்த மாதிரி துரோகத்தில் நம்ம விழுந்திருக்கோம், ஏற்கனவே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவோம். கண்டிப்பாக அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது, நடிப்பாங்க. சரிங்களா, நம்மளோட வழியை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா, அவங்கள வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். சரியா, இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற முடியாது. இன்னொன்று, நமக்கு வந்து கடவுளுடைய அருள் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம், அந்த அது இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராய மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.